இந்தா கண்ணம்மா, நாங்க இருந்த ரூம் சாவி. போய் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு வந்துரு. மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே இந்த வீட்ல யாரும் எதுக்காகவும் கண் கலங்க கூடாது. நாம இங்க வந்திருக்கிறது சும்மா வாழ்ந்துட்டு போறதுக்கு ஒண்ணும் இல்ல மாமா. ஒரு வைராகியத்தோட வந்திருக்கோம். நாம இழந்ததை மீட்கணும். நீங்க சந்தோஷமா இருங்க. அனு அனு சொன்னா கேளுமா. இந்த அம்மா விட்டு போகாதடா. அனு நில்லுடா. சொல்றது கேளுங்க. என்ன அனாதையா விட்டு போகாதடி. நான் என்ன அனாதையா விட்டு போறேன்? புருஷ வருவாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சொத்தையை கட்டிட்டு அழுங்க. ஏய் அனு அனு ஏகப்பட்ட மிஸ்டு கால் மெசேஜ் வந்திருக்கு சக்தி கிட்ட இருந்து. திருப்பதில இருந்து வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏன் லட்சுமி, எதுக்காக கால் பண்ணிருப்பாரு? வேற எதுக்குக்கா இருக்கும்? அவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நம்ம யாருமே அங்க இல்ல. நம்ம வீட்டை விட்டு வெளியே வந்த விஷயம் தெரிஞ்சிருக்கோம். என்னன்னு கேக்குறதுக்கு தான் போன் பண்ணிருப்பான். இப்ப என்ன லட்சுமி பண்றது? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எப்படி இருந்தாலும் இந்த விஷயம் தெரிய வேண்டியதானே. வீட்டுக்கு போனா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அவங்க வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நடந்ததை சொல்லிடுங்க. அத்த வேண்டாம் அத்த, நம்ம தேவையில்லாம எதுவும் சொல்ல வேண்டாம். அனுவோட மனசு ரொம்ப கஷ்டப்படும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு காரணம் சொல்லி சமாளிச்சிடலாம். ஆமாம்மா, அணுவுக்கு மட்டும் இல்லம்மா, இதனால அவங்க குடும்பத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரும். அதனால லட்சுமி சொல்ற மாதிரி வேற ஏதாவது காரணத்தை சொல்லி சமாளிக்க வேண்டியதான். சரிங்க, வரப்போ சமாளிப்போம். என்ன நடக்கணுமோ நடந்துட்டு போட்டோம். நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் எங்களை மட்டும் விட்டுட்டு வந்துட்டீங்க? சொல்லுங்க, நாங்க என்ன தப்பு பண்ணோம்? இல்ல அனு, நீங்க எந்த தப்புமே பண்ணல. உங்களையும் கூட்டிட்டு வந்து எங்க கஷ்டத்துல உங்களை தள்ளிவிட மனசு ஒத்துக்கலானோ, அதான் உங்களை விட்டுட்டு வந்தோம். அப்பா, நீங்க என்ன வேத்து மனுஷியாதான் பாக்குறீங்கல்ல? ஐயோ, அப்படிலாம் இல்ல அனு. நீ வசதியா வளர்ந்தவ. உன்னை எதுக்கு கஷ்டத்துல தள்ளி விடணும் தான் நாங்க எல்லாரும் யோசிச்சோமா. சும்மா இருங்க. நான் ஒண்ணும் அந்த வீட்டு பொண்ணு இல்ல, இந்த வீட்டு பொண்ணு. இங்க கஷ்டம் நஷ்டம் எதுவா இருந்தாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கு. நான் என் பிறந்த வீட்டை விட இந்த வீட்டுல தானே ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், வசதியா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் அனுபவிச்சேன். இப்ப கஷ்டம் வரப்ப உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படி அங்க சந்தோஷமா இருக்க முடியும்? சொல்லுங்க மாமா. அத வந்து அனு, விடுங்க. எல்லாருமா சேர்ந்து எங்களை முட்டாளாக்கிட்டீங்கல்ல. எங்களை வேணாம்னு சொல்லுங்க, நாங்க போயிடுறோம். எங்க வீட்டுக்கு இல்ல, எங்கேயாவது போயிடுறோம். ஆனா வசதி அது இதுன்னு மட்டும் சொல்லாதீங்க.
சொல்லுங்க மாமா, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? வேற எதுவும் இல்லம்மா, நீயாவது நல்லா இருக்கணும்னு தான். நான் அதை கேட்கல. எதுக்கு வேற வீட்டுக்கு வரணும்னு நினைச்சீங்க? அதை முதல்ல சொல்லுங்க. நம்மளால சம்பந்திக்கு எதுக்கு வீண் சிரமம்னு தான். அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? அவங்க எதுக்குமா சொல்ல போறாங்க இதெல்லாம்? சொல்லுங்கக்கா, எங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? மாமா, நீங்களாவது சொல்லுங்க. வெற்றி மாமா, எங்க அப்பா அம்மா ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்க. ஏன் இப்படி எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கலம்மா, நாங்களா தான் வந்தோம். இல்ல, நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அனு, நீ ஒத்துக்க மாட்டேன்னு தான் நாங்க சொல்லல. இல்ல, கண்டிப்பா இதுல வேற ஏதோ விஷயம் இருக்கு. நீங்க என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது. தயவு செஞ்சு சொல்லிடுங்க என்ன நடந்ததுன்னு. இல்லன்னு உனக்காகவும் உங்க அப்பா அம்மாவுக்காகவும் தான் உங்களை நாங்க அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். ஊர்ல இருந்து நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல. இப்படி என்ன கைட்டு விட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை சென்னைக்கே கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஏன் கூட்டு வந்தேன்னு இப்ப எனக்கு வருத்தமா இருக்கு. நாம அங்கேயே கஷ்டப்பட்டு இருந்தா கூட நானும் உங்க கூட தானே கஷ்டப்பட்டிருப்பேன். இப்ப மட்டும் என்ன, எங்க அம்மா வீட்டை பார்த்தானே உங்களுக்கு இப்படிலாம் தோணுதா? இங்க பாருங்க, என்னைக்கா இருந்தாலும் நான் சந்தோஷத்தை மட்டும் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே கஷ்டப்படுறப்போ நான் மட்டும் சந்தோஷமா இருந்துருவேனா? அந்த பாவத்துக்கு என்ன ஆளாக்கணும்னு பாக்குறீங்களா? ஏற்கனவே என்ன பாவம் பண்ணன்னு தெரியல, நான் படுற கஷ்டம் எல்லாம் பத்தாதா? சரியான, நாங்க ஏதோ ஒண்ணு நினைச்சு தெரியாம அப்படி பண்ணிட்டோம். விட்டுடேம்மா. நீங்க பேசாதீங்க. நீங்க தெரியாமலாம் பண்ணல, எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணிருக்கீங்க. நாங்க திருப்பதி கிளம்புறப்பவே நீங்க எல்லாம் யோசிச்சு வச்சிட்டீங்க. என் கிட்ட இருந்து அத மறைச்சிட்டீங்கல்ல. அனு, அனு, சரி மறைச்சது தப்புதான், நாங்க ஒத்துக்கிறோம். மறுபடியும் அதையே சொல்லி கஷ்டப்படுத்தாத. அக்கா, என்கிட்ட சொல்லாம இப்படி பண்ணத என்னால ஜீரணிக்கவே முடியல. உன்கிட்ட சொல்லியிருந்தா நீ ஒத்துருக்க மாட்ட, அங்கேயே எங்களை இருக்க வச்சிருப்ப. அதனால தான் நாங்க யாருமே சொல்லல. சரி, எல்லாத்தையும் விடுங்க. அங்க உங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. அதையாவது என்னன்னு சொல்லுங்களேன். நாங்க அங்க இருக்கிறதாம பிரச்சனையே. அது உங்க வீடு, சக்தியோட மாமனார் வீடு. அங்க நாங்க தங்கி இருக்கிறது எங்களுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சுமா. உங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க கூட தனியா இருக்கணும்னு ஆசை இருக்கும் இல்லையா? அதுக்கு நாங்கெல்லாம் ஒரு தடையா இருக்க கூடாதுன்னு தான் முடிவெடுத்தோம். மாமா, அதுக்கு மேல இன்னொருத்தர் வீட்டுல நாங்க எத்தனை நாளைக்கு தான் தங்க முடியும்? அவங்க எதுவும் சொல்லலைன்னாலும் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அதை கெடுத்துக்க கூடாதுன்னு தான் வந்துட்டோம். ஓகே, நம்பிட்டேன். நீங்க எல்லாரும் சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டேன். அனு கிட்ட சொன்னாதான் தடுப்பா, என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம் இல்லையா? டேய், சொன்னா நானும் வரேன்னு நீ தகராறு பண்ணுவ. நீ வந்தா அணுவும் வந்துருவா. அதனாலதான் சொல்லல. அப்பா, நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல தான் அனு இருப்பா. இதுல என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? சக்தி, நீ படிச்சவன்டா, நாங்க படிக்காதவங்க. உன் படிப்பு உன்னை காப்பாத்தும். அதை வச்சு நீ பெரிய இடத்துக்கு போகணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம், உங்க மாமனார் மாமியாரும் ஆசைப்படுறாங்க. நீ சம்பாதிக்கிறதுல நாங்க பங்கு போட்டா நீ உயரவே முடியாது சக்தி. எங்களை ஒருத்தனாவது நல்லா இருக்கான்னு நாங்க பார்த்து சந்தோஷப்படணும்னு தான் உன்னையும் அங்கேயே விட்டுட்டு வந்தோம்.
அப்பா, இந்த உயிர் நீங்க கொடுத்தது, இந்த படிப்பு நீங்க கொடுத்தது, இது உங்களுக்கு உதவலனா இதெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. சுயநலமா வாழ்றதுக்கு நீங்க சத்தியமா எனக்கு சொல்லி கொடுக்கலப்பா. ஏன் என்ன மட்டும் பிரிச்சு அங்கேயே விட்டு வந்துட்டீங்க? அப்பா, என் படிப்பு தான் என்ன உங்ககிட்ட இருந்து பிரிக்குதுன்னா நான் அந்த படிப்பையே தூக்கி போட்டுறேன்ப்பா. எனக்கு இந்த படிப்பே வேண்டாம்ப்பா. சக்தி, என்னடா? என்னடா இப்படி பேசுற? வேண்டாம்டா, வேணாம். நீ எதையும் தூக்கி போட வேண்டாம். சக்தி, நீ அனுபவம் நம்ம வீட்லயே இருங்க. இங்கேயே இருங்க. இருக்க போறீங்க, இருப்பீங்க. உலகில் உள்ள இன்பமெல்லாம் உள்ளம் வந்து சேர்ந்துருச்சே. ஆனந்தம் ஆனந்தம், தேன்மழை பொழியுதே நெஞ்சினிலே, பறவையாய் பறக்கிறோம் பெண்ணிலே. ஆனந்த நீர் துளி மழையிலே, ஆயிரம் நினைவுகள் மலருதே. பாசங்கள் விளையுது உலகினிலே. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. அந்த பிச்சைக்கார குடும்பம் தான் முக்கியம்னு நம்மள தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாளா? நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல ராணி மாதிரி வாழணும்னு தானே அவங்கள நான் துரத்தி விட்டேன். ஆனா அது அவளுக்கு புரியலையேங்க. எப்படி புரியும்? அந்த குடும்பம் தான் கோயில் மாதிரி பைத்தியம் குடிச்சு அலைகிறாள. இந்த பல்பு கூட சரிப்பட்டு வர மாட்டேங்குது. வார்த்தைக்கு வார்த்தை லட்சுமி அக்கா, தேன் அக்கா, ஏன் மாமனார் மாமியார்னு சொன்னதே மந்திர மாதிரி சொல்லிட்டு இருக்காளே. இந்த பல்பு கூட நான் கை வச்சா சொன்ன பேச்ச கேக்குது. ஆனா என் பொண்ணு இப்ப கூட அவளுக்கு புரிய மாட்டேங்குதே. அந்த முட்டாள் மாமனார்னால தான் அவன் நடுரோட்ட நிக்கிறான்னு தெரியாம இப்போ அவங்களை தேடி ஓடி இருக்கானா? அவளை என்னன்னு சொல்றது? என்னங்க இப்ப எப்படிங்க அவளை நம்ம வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வர்றது? வரேன், எப்படியாவது அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க, நானும் உங்க கூட வரேங்க. வாங்க போலாம். என்னது போலாமா? எங்க? அங்கயா? அவங்க வீட்டுக்கா? ஏய், நாமளாவே அங்க போனா நம்ம பண்ணதுல வெட்ட வெளிச்சமாயிடும். ஏங்க, இப்ப நாம அங்க போகலன்னாலும் இந்நேரம் அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்தையும் அணுகிட்ட சொல்லிருக்க மாட்டாங்களா? அங்கதான் நீ நாட்டம்மா குடும்பத்தை பத்தி தப்பா எடை போடுற. அவனது கவரிமான் ஜாதி, சொன்ன சொல்ல மீற மாட்டானுங்க. நான் இது அணுவுக்கும் சக்திக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன் பாரு, அதை வேதவாக்க நினைச்சு எவனும் வாயை திறக்க மாட்டான். வேற ஏதாவது காரணத்தை தான் சொல்லியிருப்பானுங்க. அதை கேட்டு நம்ம முட்டாள் பொண்ணும் எதுக்கு வீட்டு காலி பண்ணாங்கன்னு குழம்பி போயிருப்பா. அந்த குழம்புன குட்டையில தான் நாம மீன் பிடிக்கணும். அணுவையும் சக்தியும் நான் அடக்கி காட்டுறேன். அது எப்படிங்க? நீங்களும் அங்க போக மாட்டீங்க, அவங்களும் இங்க வர மாட்டாங்க. அப்புறம் எப்படிங்க நீங்க அவங்கள மடக்குவீங்க? ஏய்,
நாளைக்கு அவங்க 2 பேரும் ஆபீஸுக்கு வந்து தானே ஆகணும். அப்போ பேச வேண்டிய விதத்துல பேசி நான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வரேன் பாரு. எப்படியாவது அதை செய்யுங்க. அவங்க இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்கன்னு நான் எவ்வளவு கனவு கண்டேன் தெரியுமா? ஏய், உன் கனவை நான் நனவாக்கி காட்டுறேன். நீ அண்ணா எடுத்து குடிங்கண்ணே, ஆறிட போகுது. ஐயோ அக்கா, சமைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு வேணாம். டீ ஏதாவது குடிக்கிறியா? இல்லக்கா வேணாம். என்னங்க இன்னும் கிளம்பாம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? லேட் ஆகலையா? எங்கம்மா, எங்க கிளம்பிட்டீங்க? ஆபீஸ்க்கு தான் மாமா. ஆபீஸுக்கா? எந்த ஆபீஸுக்கு? அப்பா ஆபீஸ்க்கு தான் மாமா. உங்க அப்பா ஆபீஸுக்கா? வேண்டாம்மா, வேண்டாம். அந்த ஆபீஸுக்கு நீங்க போக வேண்டாம். இல்ல மாமா, வீட்டுக்கு போகலையே, வேலைக்கு தானே போறோம். வேண்டாம், நீங்க அங்க வேலைக்கு போக வேண்டாம். அப்பா வேலை தானே, எங்க செஞ்சா என்ன? நீங்க எங்க வேணாலும் வேலைக்கு போங்க, ஆனா அங்க மட்டும் வேண்டாம். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு அங்க நாங்க வேலைக்கு போறது பிடிக்கலனா கூட இன்னொரு வேலை கிடைக்கிற வரைக்குமா தான் அங்க போறோமே. வேண்டாம்மா, அந்த வேலையினால வர்ற வருமானம் நமக்கு வேண்டாம். ஏன் மாமா அப்படி சொல்றீங்க? நாம என்ன அவங்க கிட்ட சண்டைய போட்டு வந்தோம்? நம்ம மரியாதையை காப்பாத்திக்கிறதுக்கு நம்ம வேற வீட்டுக்கும் வந்துட்டோம். அவங்களுக்கும் நம்மளுக்கும் வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா செய்யக்கூடாதுங்கிற அர்த்தம் இருக்கு. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. மாமா, இப்பயாவது சொல்லுங்க, அங்க என்ன நடந்துச்சு? நான் நேத்து கேட்கும் போது நீங்க யாரும் எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டீங்க. சொல்லுங்க, அங்க எதுவும் நடந்திருக்கு? எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப யாராவது என்கிட்ட சொல்ல போறீங்களா இல்லையா? எனக்கு தெரிஞ்சு போச்சு, அங்க கண்டிப்பா ஏதோ நடந்திருக்கு. மாமா, தயவு செஞ்சு சொல்லுங்க மாமா. சொல்றேன். நாங்க அங்க இருக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அந்த நாட்டாம முதலும் கடைசியுமா செஞ்ச தப்பு, அவன் இடத்த எவனோ ஒருத்தனுக்கு எழுதி கொடுத்ததுதான். அதை நம்ம குத்தி காட்டி பேசினா அவன் கூனி குறுகி போய் குடும்பத்தை கூட்டிட்டு ஓடிடுவான். ஒண்ணு இல்லாதவளுக்கெல்லாம் புள்ள பிறந்திருக்கு. எல்லாம் இருக்கிற என் பொண்ணுக்கு ஒண்ணுமே இல்ல. இதுங்க என்ன பிள்ளைங்களா இல்ல பேய்களான்னு தெரியல. தாலி சென்டிமெண்ட்ல ஆரம்பிச்சு கார் சென்டிமெண்ட்ல போய் முடிஞ்சது. கடைசியா காரை வித்து அட்வான்ஸ் கொடுக்கறதுன்னு முடிவாயிருக்கு. அப்படியா? அதுங்க வந்ததுல இருந்தே ஒரே சென்டிமெண்ட் தான், ஒரே அழுகாட்சி தான். ஆமா. என்னவோ இழவு வீடு மாதிரியே என் வீடு ஆயிப்போச்சு. அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. அது போதும் எனக்கு. எந்த காரணத்தை கொண்டும் சக்தியையும் அனுஷ்காவையும் அனுப்பிடக்கூடாது. நீங்க நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க. இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. உங்க முடிவு நல்லதுதான், போங்க. ஆனா அவங்க 2 பேரும் எங்கே விட்டுட்டு போங்க. நமக்குள்ள நடந்ததை சொல்லாம போங்க. அவங்க இல்லாம உங்களால வாழ முடியும்னா நீங்க போயிட்டே இருங்க. அப்படி நீங்க வாழ்ந்துட்டா நான் நீங்க சொல்றத செய்யறேன்.
அவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டாங்களோ, இனிமே அவங்க வீடு ஆபீஸ் மட்டும் இல்ல, அவங்க இருக்கிற திசையில கூட நாங்க காலடி எடுத்து வைக்க மாட்டோம். இது சத்தியம் மாமா.